வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. ஒரு திருநங்கை சொன்னாங்க, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வந்துங்க, வேறு பெண் தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ண வந்து அந்த அம்மா வழிவிட மாட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நார்மலாக ஒரு கோயிலுக்கு போய் வணங்குறது அது வேறங்க. அந்த அம்மா இப்போது அங்காள பரமேஸ்வரியை விட்டுட்டு அந்த அம்மா விட்டுட்டு வேறு தெய்வத்தை நம்ம தொடர்ந்து வணங்குறதுக்கு அந்த அம்மா விட மாட்டா அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி எல்லாமே பராசக்தியோட அம்சம் தானே, அந்த அம்மாவும் பராசக்தியினுடைய ஒரு ஒரு உக்ர ரூபம்னா மற்ற தெய்வங்கள் சாந்த ரூபம், அவ்வளோதானே. ஏன் அந்த அம்மா வழிவிட மாட்டா அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஆனால் நான் மாலை போடுறதுக்காக நான் ட்ரை பண்ணும்பொழுதுங்க, அதுக்கு முன்னாள் வரையில் நல்லா இருந்த உடம்பு வந்துங்க, அன்றைக்கி காலையில் சாயந்தரம் மாலை போட போகிறேன்னா காலையில் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு எனக்கு. அப்போ தான் உணர்ந்தேன் என்ன. அப்புறம் மாத்திரையெல்லாம் போட்டு நானும் எப்படியோ ரெடி ஆனால் கூட பல பிரச்சனைகள், அதாவது தடங்கல்கள் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு மாலை போடாதன்ற மைண்டுக்குள்ளே அதே தான் வருதே ஒழிய, அந்த மாலை சந்தோஷமாக போய் போடுறதுக்கு நம்ம மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆத்தா எல்லாமே உன்னோட ரூபம் தானே தாயே, அவங்க சாந்த சுரூபம்னா நீ உக்ர ரூபம், அவ்வளோதானே தாயே. நான் வந்து அவங்களையும் வச்சு வணங்குறேன், உன்னோட படத்தையும் வச்சு வணங்குறேன் ஆத்தா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மைண்டு தெளிவாகுது. மைண்டே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. திரும்பியே மாலை போடாமல் போயிடலாமா அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு போயிட்டேன் நான். அந்த மாதிரி அந்த அம்மா வந்து விடவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2 தெய்வத்தையும் வச்சு வணங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாந்தமான நல்ல மனநிலை வருதுங்க நம்மளுக்கு.